ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ புதுசாக நம்ம சேனல் யாராவது வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி நம்ம ஜான்சி தீக்ஷு பொட்டிக்கை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம ரொம்ப 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 அஃபோர்டபுள் ப்ரைஸில் நிறைய ட்ரெஸ்ஸஸ் போட்டுட்ருக்குறோம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கும். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு சரியான பல்லு வலி. அந்த வீடியோ தான். ஃபஸ்ட்டு வீடியோவை பார்த்துட்டு வாங்க. வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியான பல்லு வலி பாப்பாவுக்கு. ரொம்ப பெயினாக இருந்திருக்கு அவளுக்கு. ரொம்ப வருஷமாகவே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த பெயின் இருந்துகிட்டே இருந்திருக்கு. அதுவும் இல்லாமல் ரொம்ப வருஷமாக இந்த சொத்தப்பல்லு இருந்துகிட்டே இருக்குது. அவளுக்கே அது தெரியலை. அது ஏன்னா சாப்பிடும்போது எதுவும் வலி இல்லாமல் இருக்கிறதுனால அவளுக்கு பெருசாக தெரியல. ஆனால் அது வலி இருந்ததுக்கு அப்புறம் தான் அவளுக்கு அச்சோ ரொம்ப வலிக்குது, சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக பல்லில் பார்த்தீங்கன்னா நல்லா ஹோல் விழுந்திருக்கு பயங்கரமாக. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே 2 சொத்தப்பல்லு, இங்கே 2 சொத்தப்பல்லு. நிறைய ஐஸ்கிரீம், சாக்லேட் இதெல்லாம் சாப்பிட்றதுனால தான் இங்கே 2 சொத்தப்பல்லு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நல்லா ஹோல் விழுந்திருக்கு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அடைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் போயிருந்தோம். ஆக்சுவலி எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனலில் நிறைய பேர் குட்டீஸ் தான் பார்க்குறீங்க. ஆக்சுவலி நிறைய குட்டீஸ் தான் நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப விரும்பி பார்க்குறீங்க. ஸ்கூலில் இருக்கிறவங்க, காலேஜ் குழந்தைங்க, காலேஜில் இருக்கவங்க குழந்தைங்க தானே, சின்ன பிள்ளைங்க தானே அவங்களும். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இந்த எல்கேஜி, யூகேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், ஆல்மோஸ்ட் 12th வரைக்கும் இருக்க குழந்தைங்க நம்ம சேனல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கானதான் இந்த வீடியோவே. சாக்லேட், ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடாதீங்க குழந்தைங்க. அதாவது நல்லா வளர்ந்துட்டாங்க. அதான் ஒரு 11வது 12வது காலேஜ் படிக்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதனால் அவங்கள கொஞ்சம் உஷாராக இருப்பாங்க. ஆனால் இந்த எல்கேஜி, யூகேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைங்கலாம் இந்த ஒரு 8வது வரைக்கும் படிக்கிற குழந்தைங்களுக்குலாம் தெரியாது. அவங்களாம் எப்படின்னா சாக்லேட் சாப்பிடுவாங்க, ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க. எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியவும் தெரியாது. அதனால் என்ன ஆகுது, சொத்தப்பல் அந்த டைமில் உங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு எப்படி தெரியும்னா, ஓகே சொத்தப்பல் வந்துச்சு உடனே சரியாக போச்சு அப்படின்னு தான் நீங்கள் நினைப்பீங்க. அதுதான் இல்லை. அதோட விளைவுகள் பார்த்தீங்கன்னா பின்னாடி தான் உங்களுக்கு ரொம்ப 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 பெயின் அதிகமாகும். அந்த பெயின் கண்டிப்பாக தாங்கவே முடியாது. ஏன்னா அது ஈரல் இருக்கு இல்லையா, இந்த எலுருன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து இந்த ஹெட்டு வரைக்கும் நமக்கு பெயின் ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஏன்னா பாப்பாவுக்கு சாக்லேட்லாம் நான் மோஸ்ட்லி வாங்கி தர மாட்டேன். அப்பா அம்மா அப்போ வாங்கி கொடுப்பாங்கல்ல அந்த சாக்லேட்டை சாப்பிட்டுட்டு அதான் நம்ம வேலைக்கு போகிறோம்ல, வேலைக்கு போகிறதுனால குழந்தை அழக்கூடாதுங்கிறதுனால நம்ம வாங்கி கொடுப்போம். பெருசாக அவள் சாக்லேட் கூட சாப்பிட மாட்டா. இன்னும் கேட்டால் ஏதாவது வாங்கி கொடுத்தா கூட ஒன்று சாப்பிடுவா, விட்டுருவா. ஆனால் இந்த டேக் கேர் சென்டரில் இருந்து வளர்ந்தா இல்லையா, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சாக்லேட் வாங்கி கொடுப்பாங்க. அப்படிங்கிறதுனால எடுத்து சாப்பிட்றது. சாப்பிட்டு நல்லா இங்கே சொத்தப்பல் அவளுக்கு சுத்தமாக பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா அதோட பெயினே தெரியாமல் தான் இருந்தது. ஓகே அவளுக்கு சொல்லலைன்றதுனால எங்களுக்கும் அது பெருசாக தெரியல. இப்போ ரீசெண்டாக ஒரு 1 வீக்காக பார்த்தீங்கன்னா அந்த பல்லு வலி ரொம்ப வலிக்குதுங்கிறதுனால இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அந்த மருத்துவ ஊசி போட்டு தான் அது இது பண்ணாங்க. ஹெவி பெயின். அந்த டைமில் தெரியல. அதுக்கு மறுநாள் தான் அதோட பெயின் ஓவராக இருக்குது. நல்லா அந்த பக்கம்லாம் வீங்கிட்டு ரொம்ப வலிக்குது, சாப்பிட முடியாது, இந்த மாதிரி கஷ்டம். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன் குட்டீஸ், நீங்கள் நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்கன்றதுனால உங்களுக்கான ஒரு இந்த விழிப்புணர்வு வீடியோன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் இது ஆக்சுவலி. ஏன்னா நீங்கள் நிறைய பேர் பாப்பாவோட வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க. நிறைய பேர் என்கிட்ட பர்சனலாக நிறைய வீடியோஸ் கேட்டு நான் போடுவேன். நீங்கள் கேட்காம போடுற வீடியோ இதுதான். ஏன்னா நம்ம வீட்டில் குட்டீஸ் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறதுனால அவங்களுக்குலாம் தெரியணுங்கிறதுக்காக தான். ரொம்ப பெயினாக இருக்கும் தங்கம். அதனால் நீங்கள் இதெல்லாம் சாப்பிடாதீங்க. மேபி உங்களுக்கு சாக்லேட், ஐஸ்கிரீம் சாப்பிடாம இருக்க முடியல, வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, பேரண்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சாக்லேட், ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்கன்னா உடனே சுட தண்ணியில் வாயை கொப்பளிக்க சொல்லிடுங்க. சுட தண்ணி கொஞ்சம் காய்ச்சி கொடுத்துட்டு நல்லா வாயை கொப்பளிச்சுட்டு துப்ப சொல்லிடுங்க. துப்பிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சாக்லேட் சாப்பிட்டு முடிச்ச உடனே பல்லில் அடைச்சிக்கும் சாக்லேட்டு. அதுக்கு உடனே என்ன பண்ணுவாங்க, தண்ணி எடுத்து குடிச்சிருவாங்க. ஸோ அப்படி தண்ணி எடுத்து குடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன ஆகுதுன்னா, அது தண்ணி அது குடிச்ச உடனே எல்லாமே உள்ளே போகாதுல்ல, அது எல்லாமே அந்த பல்லுக்குள்ளே போய் மாட்டிக்கும்.
அந்த சாக்லேட்ல மாட்டிக்கிட்டு, அது அப்படியே என்ன ஆகும், சொத்த பல்லுக்கு அது கன்வெர்ட் ஆயிடும். ஸோ அது ஒண்ணு. 2வது ஐஸ்கிரீம் சாப்பிடுறவங்களும் அதேதான். ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலும் ஐஸ்கிரீம் சாப்பிடுறதுல ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஐஸ்கிரீம் ஒண்ணும் இது கிடையாது. சாக்லேட், ஐஸ்கிரீம் எதுவுமே பார்த்தீங்கன்னா சாப்பிடவே கூடாதுன்னு சொல்ல முடியாது. சாப்பிடலாம். பட் ஆனா சாப்பிட்ட உடனே தண்ணி நல்லா சுடு தண்ணி காய வச்சு நல்லா வாய கொப்பளிச்சு துப்பிடுங்க. துப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சேஃபு. இல்லன்னா பேரண்ட் வந்து இத சாக்லேட், ஐஸ்கிரீம்ல கொஞ்சம் அவாய்ட் பண்றது ரொம்ப 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 நல்ல விஷயம். ஏன்னா நம்ம குழந்தை அழுகுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வாங்கி கொடுத்துருவோம். வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் யார் ஃபீல் பண்ணுறது? நம்ம தான் ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா குழந்தைங்களுக்கு அந்த பெயின் ஓவர் ஆகும், வலிக்கும். செலவு ஒரு பக்கம், அதை அதை பற்றி பிரச்சனை கிடையாது, அதை விட்டுருங்க. தேவையில்லாத ஒரு அன்வான்ட் செலவு தான் அது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்ன தெரியுமா ஆகும், அந்த குழந்தைங்களுக்கு அந்த பெயினை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அது ரொம்ப கஷ்டம் பாப்பூஸ். உங்களுக்காக தான் சொல்கிறது. ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் வந்து பரவாயில்ல, அதுதான் இதை இதெல்லாம் சாப்பிட்டா தண்ணி குடிச்சா போயிடும்னு சொல்கிறாங்களே ஆன்ட்டி அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. அந்த மாதிரி நீங்கள் சாக்லேட் சாப்பிட்டாலோ ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலோ பின்னால் உங்களுக்கு என்ன வரும்னா, ஃபுல்லாக பல்லு ஃபுல்லாக பிளாக்காக வந்துடும். அது வர்றது மட்டும் இல்லாமல் அப்படியே ஒரு மாதிரி அழுத்தம். பின்னால் நீங்கள் சரி பண்ணிக்கலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா ஹெவி பெயினாக இருக்கும். இப்போ நேற்று பாப்பாவுக்கு போயிட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வந்தோம். இன்றைக்கி ஃபுல்லாக எந்திரிக்கவே முடியல. ஹெவியாக பெயின். படுத்துட்டு தான் இருக்கா. ஆக்சுவலி ஃபுல்லாக அந்த இடத்துல பெயின் அதிகமாக இருக்கிறதுனால நல்லா தூங்கிட்டு இருக்கா. சாப்பிட்றது கூட பார்த்தீங்கன்னா தோசை நழும்ப முடியல. ஏன்னா இந்த பக்கம் நமக்கு சிமெண்ட் வச்சு அடைச்சிருக்காங்க இல்லையா, அதனால ஒரு பக்கமே தான் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. இந்த பக்கம் சாப்பிட முடியல. அதனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதுக்கு தான் சொல்கிறது, இந்த குட்டீஸுங்களுக்குலாம் ஃபஸ்ட்டு விஷயம் சாக்லேட், ஐஸ்கிரீம்லாம் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதனால திருப்பி திருப்பி ஏன் சொல்கிறேன்னா, நம்மளோட சேனல் நிறைய குட்டீஸ் பார்க்குறீங்க. உங்களுக்கு பார்க்கும்போது நிறைய பேர் வந்து பாப்பா வந்து என்னோட இன்ஸ்பிரேஷன், பாப்பா வந்து பயங்கர மோட்டிவேஷன் பர்சன் இப்படிலாம் நீங்கள் சொல்கிறீங்க. அதெல்லாம் உண்மையாக இருந்ததுன்னா நீங்கள் தயவு செஞ்சு சாக்லேட் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. ரொம்ப நல்லது. ஏன்னா நமக்கு ஒரு விஷயம் வரும்போது தான் நமக்கு ஒரு பெயின் என்னன்னு தெரியும். தெரியாமல் இருக்கிற வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துடலாம். பட் பாப்பா எப்படின்னா சாக்லேட்டு இந்த டைரி மில்க் சில்க்லாம் வாங்கி கொடுத்தா ஒரு பேக் ஃபுல்லாக சாப்பிடுவா. ஆனால் மோஸ்ட்லி அவள் சாக்லேட் சாப்பிட மாட்டா. ஆனால் சாக்லேட்னு எடுத்துட்டோன்னா நிறைய சாப்பிடுவா. அது நம்ம வேண்டாமா அப்படின்னு சொன்னால் ரொம்ப இல்லைம்மா எப்பயும் சாப்பிட மாட்டா, ரெகுலராக சாப்பிட்றதா பரவாயில்ல. பட் அடிக்கடி சாப்பிடுவாங்க. இருந்தாலும் அடிக்கடி சாப்பிடும் போதே பார்த்தீங்கன்னா சுடு தண்ணியெல்லாம் வாயில் ஊற்றி கொப்பளிச்சுலாம் துப்பிடுவா. அப்பயும் அதோட ப்ராப்ளம் பாருங்கள், எங்கள் விளைவுகள் எங்கே வந்து நிற்கிது பாருங்கள். சாக்லேட் சாப்பிட்டு வாயை கொப்பளிச்சிருவாங்க. அப்பயும் அந்த ப்ராப்ளம். 2 டைம் ப்ரஷ் பண்ணிவிடுவாங்க. காலையில் ப்ரஷ் பண்ணுவாங்க, நைட்டும் ப்ரஷ் பண்ணுவா பாப்பா. அப்போவும் அந்த ப்ராப்ளம். ஸோ இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, சாப்பிடக்கூடாதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா நிறைய குழந்தைங்க பார்க்குறீங்க. இதை நீங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணிக்கலாம், வாஷ் பண்ணிக்கலாம் அப்படிலாம் நினைக்காதீங்க. ஸோ அது வேண்டாம். அப்புறம் பின்னால் வந்து அது பெயின் ஓவராக வந்துச்சுன்னா உங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஹெவி பெயினாக இருக்கும். நேற்று ஏன்னா 3 ஸ்டெப் வரைக்கும் பண்ணி, ஏன்னா அது 3 சிட்டிங் சொல்லியிருக்காரு டாக்டர். இப்போ ஃபஸ்ட்டு சிட்டிங் நேற்று போயிட்டு வந்திருக்கோம். இன்னும் செகண்ட் சிட்டிங் நெக்ஸ்ட் வீக் இருக்குது. அதுக்கு அடுத்த சிட்டிங் இருக்குது. 3 சிட்டிங் போய் தான் அதை அடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எல்லாருமே குழந்தைங்க பெயின் தாங்க முடியாமல் இருக்கிறவங்க நிறைய பேர், எந்த குழந்தைங்களும் நம்மளாலேயே தாங்க முடியல, குழந்தைங்க எப்படி தாங்குவாங்க? ஸோ முக்கால்வாசி வந்து பேரண்ட்ஸ் நம்ம வாங்கி கொடுக்குறது தான் குழந்தைங்க சாப்பிட்றாங்க. அதனால் பேரண்ட்ஸ் வந்து முக்கால்வாசி குழந்தை அழுகுது, இல்லை சாப்பிட மாட்டேங்கிறா, சாப்பிட்றதுனால சாக்லேட் கையில் கொடுத்தா சாப்பிடுவா, அந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வெளியே போனால் ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருக்கா, ஒரு சாக்லேட் பேப்பரை கையில் வாங்கி கொடுத்துட்டா சைலண்ட்டாக இருப்பா அப்படிலாம் நினைக்காதீங்க. அந்த சாக்லேட் வாங்கி கொடுக்குற இடத்துல வேறு ஃப்ரூட்ஸ் வாங்கி கொடுங்க. ஒரு ஆப்பிளை வாங்கி கையில் கொடுங்க. அழ நிப்பாட்டுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். வெளியே போகும்போது ஒரு மாதுளப்பழம் ஜூஸை போட்டு எடுத்து போய் கொடுங்க, அலையை நிப்பாட்டுவா. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா நான் இப்படி தான் பண்ணுவேன். இப்போ நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இந்த அட்வைஸ் எல்லாமே நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதையும் மீறி எப்பயாச்சும் ஒரு தடவை சாக்லேட் சாப்பிட்டு தீக்ஷுக்கே இந்த மாதிரி வந்திருக்குன்னா, ரெகுலராக சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு எவ்வளோ சொத்தப்பல் வரும் யோசிச்சு பாருங்க. ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன விழிப்புணர்வு தான். ஏன்னா ஒரு விஷயம் தப்பு நடக்குது அப்படின்னா அகெயின் அதை பண்ணக்கூடாது அப்படின்னு நம்மளை திருத்திக்கணும். ஸோ அந்த ஒரு விஷயம் தான். இப்போ வந்து நம்மளோட சேனலில் போடுற விஷயம் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்போது இதையும் நம்ம யூஸ்ஃபுல்லாக போடணும். ஏன்னா இப்போ பாப்பா வந்து அந்த பல்வலியில் ரொம்ப பெயினாக இருக்குது அப்படின்னு பல்லடைச்சி அந்த பெயினில் இருக்கா. அப்போது நீங்கள் பார்க்குறவங்க இந்த விஷயத்த பண்ணக்கூடாது அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியணும் இல்லையா. ஸோ அந்த ரீசனுக்காக தான் நான் இந்த வீடியோவே நான் போடுறது. அதுக்குள்ளே யாரும் வந்து எதுக்குங்க பர்சனலாக போகிறீங்க அப்படி கிடையாதுங்க. இது உங்களுக்கு இது வந்து பர்சனலாக தெரிஞ்சுன்னா நீங்கள் இந்த வீடியோவை பார்க்காதீங்க, ஸ்கிப் பண்ணிட்டு போய்கிட்டே இருங்க. நான் இந்த வீடியோ சொல்கிறது யாருக்காகனா, நிறைய குழந்தைங்க
குழந்தைங்க எங்களோட சேனலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த குழந்தைங்க நிறைய பேர் தீக்ஷு ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கிறாங்க, இன்ஸ்பயராக எடுத்துக்கிறாங்க. அவங்க பார்க்கும்போது ஓகே அக்கா இப்படி சாக்லேட் சாப்பிட்டதுனால இப்படி வந்திருக்கு, இனிமேல் இதை நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு குழந்தைங்களுக்கு யோசிப்பாங்க. எப்பயோ ஒரு தடவை சாப்பிட்ற அக்காக்கே சாக்லேட் சாப்பிட்டு சொத்தப்பல் வந்திருக்குன்னா நம்ம அடிக்கடி சாப்பிடும்போது நமக்கும் இது வரும்ல, இனிமேல் நம்ம அதை எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க குழந்தைங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ அதனால் இதெல்லாம் யாருங்க கேட்டா, எதுக்குங்க அன்வான்ட் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க அந்த மாதிரிலாம் நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் அந்த வீடியோ பார்க்காதீங்க, ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. யூஸ்ஃபுல்லாக இருக்கிற குழந்தைங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற பேரண்ட்டுக்காக தான் இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன், சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்ன பாப்பா அவ்வளோ பெயினில் ரொம்ப கஷ்டப்பட்டா. ஸோ அகெயின் இந்த மாதிரி வரக்கூடாது இல்லையா? ஸோ அதுக்காக தான் யாரும் சாக்லேட் சாப்பிடாதீங்க குட்டீஸ். ஸோ அவாய்ட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. பேரண்ட்டும் வாங்கி தராதீங்க சாக்லேட், இதெல்லாம் சாப்பிட வேண்டாம். சுகருமே பெருசாக எடுத்துக்காதீங்க, கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கோங்க, பட் ஹெவி சுகர்ஸ் எதுவுமே ஆட் பண்ணிக்காதீங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஜான்சி தீக்ஷு பொட்டிக்கை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் நம்ம ட்ரெஸ்ஸஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ இதோட நம்ம முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வ்ளாகில் நம்ம வேறு வீடியோவை நம்ம ஒன்று பார்க்கலாம். அடுத்தது வந்துருச்சு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வீடியோ ஒன்று, ப்ராங்க் வீடியோ கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா ப்ராங்க் வீடியோ தாங்க. அந்த ப்ராங்க் வீடியோக்காக தான் அந்த 1 வீக் நான் வீடியோ போடாமலே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி அடுத்த ப்ராங்க் வீடியோ போடலாம் அப்படின்ட்டு. பட் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு ரொம்ப பல்வலிங்கிறதுனால ஸோ அவங்க அப்பா சொன்னார், இல்லை உன்னோட சேனல் நிறைய குட்டீஸ் பார்க்குறாங்க, இந்த வீடியோ போட்டால் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாரா. டக்குன்னு யோசித்தேன், கரெக்ட் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை லைட்டாக கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா ப்ராங்க் வீடியோ. வெயிட் பண்ணி டேட் மட்டும் நான் அன்றைக்கி போடும்போது உங்களுக்கு நான் ஸ்டோரிலையும் போடுவேன், வெயிட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ப்ராங்க் என்னோட ஹஸ்பண்டை தான் நான் பண்ணியிருப்பேன். என்ன ப்ராங்க் பண்ணுறேன்னு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச், பை பாய்.